மறைவான பாவங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும் என்று தாவீது ராஜா சொல்வது போல, நாம் அறியாமல் நம்முடைய மறைவான குற்றங்களுக்காக தான் இந்த தசம பாகம் செலுத்துகிறோம். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தவறாக புரிந்து கொண்டு செயல்பட்டு விடக் கூடாது. இந்த 10% கொழுப்பானது, மிருகங்களின் கொழுப்பு கர்த்தருக்கு தகன பலியாக நாம் செலுத்தும் போது, சமாதான பலியில் மிருகங்களை பலி கொடுக்கும் போது அதில் 10% கொழுப்பை நாம் தகன பலியாக செலுத்துகிறோம். அதே போல இந்த காலத்தில் நம்முடைய வருமானத்தில் பொருளாலும் பணத்தாலும் எதுவாக இருந்தாலும் அதில் 10% நாம் கர்த்தருக்கு கொடுக்கும் போது நாம் அறியாமையினால் செய்கிற பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. லேவியராகமம் 3ஆம் அதிகாரம். பலிகளை குறித்து தியானிக்கும் போது இது அப்படியே என்று நாம் செய்யப்படுவது இல்லை, இதன் பொருளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்வோம். சமாதான பலி செலுத்த ஒருவர் வரும்போது கர்த்தருடைய தேவாலயத்தில் வந்து, ஆசரிப்பு கூடார வாசலில் வந்து அவர்கள் பலி செலுத்த வேண்டும் என்றால் அது ஒரு காளை மாட்டையோ அல்லது பசு மாட்டையோ கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் போதித்திருக்கிறார். அப்படி அல்ல என்றால் ஆட்டுக்குட்டியையோ, ஒரு பெண் ஆடோ அல்லது ஆணாடோ ஒன்றை கொடுக்கலாம் சமாதான பலியாக. அதை கொடுக்க கர்த்தருடைய சன்னதியில் வருகிறவர்கள் எந்த மனிதனானாலும் அந்த மனிதன் தன்னுடைய கையை அந்த பலி செலுத்தப்படும் மிருகத்தின் தலையின் மேல் வைத்து அதை கொடுக்க வேண்டும். அந்த கொடுக்கப்படும் மிருகமானது சுத்தமானதாய் இருக்க வேண்டும். சுத்தமானது என்றால் கூன், குருடு இந்த மாதிரியான குறைகள் உள்ளதாய், அடிப்பட்டதாய், காயம்பட்டதாய், உடல் ஊனம் உள்ளதாய் இருக்கக்கூடாது. அது பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். எந்த ஒரு கரைதிரை இல்லாத, புள்ளி இல்லாத ஒரு முழுமையான மாடாக அல்லது ஆடாக இருக்க வேண்டும். இப்படி கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த காலத்தில் இப்படித்தான் பலிகளை செலுத்தினார்கள். அப்படி செலுத்தும் போது அந்த கொடுக்கப்படும் பலியானது அவர்களுடைய பாவத்தை போக்கக்கூடியதாக, கொண்டு வருகிற மனிதன், அந்த மிருகத்தின் உரிமையாளர், அந்த மிருகத்தின் தலையில் கை யாரு வைக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். கர்த்தருக்கு முன்பாக சமாதானத்தை ஏற்படுத்தும். சமாதானத்தை பெறுவதற்காகவும், சமாதானம் உண்டாக வேண்டும் என்பதற்காகவும், சமாதானமாய் இருப்பதற்காகவும் கர்த்தருக்கு முன்பாக நாம் செலுத்துகிற பலியாக இருக்கிறது. அந்த காலத்தில் அப்படித்தான் செய்தார்கள். இதன் பொருளை நாம் இன்று பின்பற்ற வேண்டும். தயவு செய்து இன்று பலி கொடுக்க சொல்லவில்லை, இதை தெளிவாக புரிந்து கொள்வோம். இது பலி கொடுப்பதற்கு அல்ல, அந்த காலத்தில் எப்படி பலி கொடுத்தார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதன் பொருளை, அதன் காரணம் என்ன, ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த கருத்தை நாம் இன்று பின்பற்ற வேண்டும். பலி செலுத்த தேவையில்லை, அதன் பொருளை நாம் இன்று பின்பற்ற வேண்டும். அதை குறித்து விளக்கமாக இந்த செய்தியில் பார்க்கலாம். பலி செலுத்தப்படுகிற மிருகமானது அந்த மிருகத்தின் சரீரத்தில் கொழுப்பையும் இரத்தத்தையும் அதை யாரும் புசிக்க கூடாது. ஆசாரியர்கள் புசிக்க கூடாது. மீதமான அதனுடைய மாம்சத்தை ஆசாரியர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அந்த மிருகத்தின், எந்த மிருகத்தை பலி கொடுத்தாலும், எந்த பலி கொடுத்தாலும் அதனுடைய இரத்தத்தை அல்லது அதனுடைய கொழுப்பை, இந்த இரண்டையுமே மனிதர்கள் புசிக்க கூடாது என்று கட்டளை கொடுத்தார். ஒரு மிருகத்தின் ரத்தம் என்பது, இரத்தமே உயிர் என்று வசனம் உள்ளது. இரத்தமே உயிர் என்றால் இரத்தத்தில் உயிர் இருக்கிறது, இரத்தமே உயிர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி பார்க்கும்போது இரத்தம் என்பது ஆத்துமா, அதில் உள்ள ஜீவன் இருக்கிறது, டிஎன்ஏ என்று சொல்லலாம். அப்படி அந்த இரத்த அணுக்கள் அதில் இருப்பதினால், அதில் ஜீவன் இருப்பதினால், வேதத்தின்படி இரத்தத்தில் உயிர் இருக்கிறது, இரத்தமே உயிர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த உயிரை நாம் சாப்பிட்டால் பாவம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எந்த மிருகத்தின் இரத்தத்தையாவது, எந்த பறவையின் இரத்தத்தையாவது மனிதர்கள் புசிக்க கூடாது. எந்த இரத்தத்தையும் புசிக்க கூடாது. மொத்தமாக ஒரு இரத்தத்தையும் மனிதர்கள் புசிக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இரண்டாவது,
இரத்தத்தை சாப்பிடுகிறவர்கள் ஒரு பாவத்திற்கு உள்ளாவார்கள். பாவம் அது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இரத்த அதாவது ஒரு மாம்சத்தை புசிப்பது பாவம் அல்ல. அது கொலையாக கர்த்தர் சொல்லவில்லை. மனித உயிரை கொல்வதே கொலை என்று நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிருகங்களை கொல்வது பாவம் அல்ல. ஒரு மாடை கொன்று சாப்பிடுவதோ, அல்லது ஒரு ஆடை கொன்று சாப்பிடுவதோ, கோழி கொன்று சாப்பிடுவதோ, அதன் மாம்சத்திற்காக அதை கொன்று அதை சாப்பிடுவது பாவம் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. வேதத்தின்படி மனித உயிரை கொல்வதே பாவம். மற்றபடி வேற எதுவும் பாவம் அல்ல. இரத்தம் சிந்துதல் பாவம். ஆனால் மிருகங்களை பொறுத்த வரைக்கும், மிருகங்களின் இரத்தத்தை பொறுத்த வரைக்கும், இரத்தத்தை சாப்பிட்டால், ஒரு மிருகத்தை கொன்று மாம்சத்தை சாப்பிட்டால் பாவம் அல்ல. அதன் இரத்தத்தை பூசித்தால் கண்டிப்பாக அது பாவம் என்றும், அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றும் வேதம் சொல்லி இருக்கிறது. மிக கடுமையான ஒரு கண்டிப்பான ஒரு கட்டளையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் மிகவும் ஆபத்தானது, கர்த்தருக்கு முன்பாக மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. எந்த மிருகத்தின் இரத்தத்தையாவது, எந்த மிருகத்தின் எந்த பறவையின் இரத்தத்தையாவது புசிக்க வேண்டாம். அது மகா பெரிய பாவமா இருக்கிறது. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் எந்த காலம் வந்தாலும் இது நித்திய கட்டளை. அதை புசிக்கவே கூடாது. ஏனெனில் சரியாக கவனிக்கவும், லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது நித்திய கட்டளை என்று. லேவியராகமம் 23ஆம் அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, இரத்தமே உயிர் என்றும், அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் எந்த மிருகத்தின் இரத்தத்தையாவது, எந்த பறவையின் இரத்தத்தையாவது சாப்பிடக்கூடாது. அது மகா பாவம். இது நித்திய கட்டளை, நிரந்தரமான கட்டளை. அந்த காலம் இந்த காலம் என்றுள்ள எல்லா காலத்திற்கும் உண்டான கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது கொழுப்பு. மிருகத்தின் கொழுப்பை புசிக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மிருகத்தின் கொழுப்பு ஏன் புசிக்க கூடாது? அது சாதாரணமாக இன்றைக்கு விஞ்ஞான கூற்றின்படி மிருகத்தின் கொழுப்பு சரீரத்திற்கு ஒவ்வாது, அதிகமான கொலஸ்ட்ரால் உள்ளது, அது இருதய வலிகளை உண்டு பண்ணும், இரத்தத்தில் கொழுப்பின் அளவை கூட்டும் என்றெல்லாம் இன்று விஞ்ஞானத்தின்படி கண்டறிந்து மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். அன்றே ஆண்டவர் அதை சொல்லியிருக்கிறார், கொழுப்பு கர்த்தருடையது, நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று. நம் சரீரத்திற்கு எது ஒத்துக்கொள்ளும், நம்முடைய உடல்நிலைக்கு எது ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளாது என்று இந்த சரீரத்தை படைத்த, நம்மை படைத்த நம் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். நம் கர்த்தருக்கு தெரியும், நம்முடைய அன்பான இயேசுப்பாவுக்கு தெரியும். அதனால்தான் அவர் இதையெல்லாம் புசிக்காதீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். அதனால் நாம் கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும், நம்முடைய சரீரத்தின்படி நம்முடைய ஆரோக்கியம் உள்ளதாகவும் நாம் வாழலாம். அதனால் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நாம் நடப்போம். இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால், கொழுப்பு என்பது ஒரு மிருகத்தின் 10% அதன் சரீரத்தில் இருக்குமா. ஒரு மிருகத்தை கொல்லும் போது அதனுடைய 10% நிறையுள்ள கொழுப்பு இருக்குமா. இப்படி அந்த 10% கொழுப்பை கர்த்தர் தகன பலியாக பலிபீடத்தின் மேல் வைத்து எரித்து விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது கர்த்தருக்குரியது, கர்த்தருக்கு போய் சேருகிற ஒரு காரியமா இருக்கிறது. சரி, அதே போலதான் இன்று நம்முடைய காணிக்கைகளில் நாம் கர்த்தருக்கு செலுத்துகிற தசம பாகத்தில் நம்முடைய வருமானத்தில் 10% கர்த்தர் அதில் கொடுக்க சொல்லுகிறார். இதன் ஆழம் இந்த பலி செலுத்தும் முறைமைக்கும் நாம் தசம பாகம் செலுத்துவதற்கும் சம்பந்தம் இருக்கிறது. முதற் பலனாக கர்த்தருக்கு நாம் அதை தசம பாகமாக கொடுத்து விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி அந்த 10% நாம் கொடுக்கும் போது என்ன நடக்கும் என்றால், இந்த மிருகத்தின் கொழுப்பை கர்த்தருக்கு தகன பலியாக கொடுப்பது போலதான் இந்த 10% தசம பாகத்தை செலுத்துவது. எப்படி அந்த கொழுப்பு மனிதனுடைய சரீரத்திற்கு ஒவ்வாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரோ, அதே போல நம்முடைய வருமானத்தில் ஒரு 10% நமக்கு ஏற்காது. ஏனென்றால் அதன் மூலமாக கர்த்தர் நம்மை காப்பாற்ற நினைக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை காப்பாற்ற நினைக்கிற தெய்வம். நாம் எந்த தொழில் செய்தாலும், எந்த வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், வேலை பார்த்து கொண்டிருந்தாலும், சுய தொழில் செய்தாலும், எந்தவித வருமானத்தை நாம் பெற்றிருந்தாலும் அதிலும் நம்முடைய பாவம் கலந்திருக்கும். ஏதாவது ஒரு பாவம் செய்திருப்போம். நாம் வேலை பார்க்கிற அலுவலகத்தில் ஒரு பொய் சொல்லி இருப்போம். ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் தாமதமாக சென்றிருப்போம்.
கேட்டால் ஏதாவது ஒரு பொய்யான காரணத்தை சொல்லியிருப்போம். அல்லது நம்முடைய வேலைகளில் குறைபாடுகள் இருந்திருக்கும். நம்மளுடைய செயல்களில் 100க்கு 100% நான் மிகவும் சின்சியராக, பெர்ஃபெக்ட்டாக செய்திருக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியாது. நம்மிடத்தில் குறைகள் இருந்திருக்கும். சரி. ஆனால் நம்முடைய வேலைகளில் குறைகள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் கொடுக்கிற சம்பளத்தில் முழுமையாக வாங்கிக் கொள்கிறோம். அப்படியானால் நம்முடைய குறைகள் நமக்கு அங்கு பாவமாக நிற்கும் கர்த்தருடைய பார்வையில். 1,00,000 சம்பளம் என்று சொல்லி நாம் வேலையில் சேருகிறோம். அந்த 1,00,000 அவர்கள் கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் நாம் வேலையை 100% செய்வதில்லை. அதில் நாம் குறைவுபடுகிறோம். நம்மளுடைய சுயதொழிலாய் இருந்தாலும் அதில் பொய் கலப்பு இருக்கும். பிசினஸ் செய்கிறவர்கள் எத்தனையோ தவறுகள் அதில் செய்வார்கள். சில நேரங்களில் பொய் சொல்வார்கள் அல்லது மேன்மைப்படுத்தி நான் என்னுடைய பொருள் மிக சிறந்தது என்று பாராட்டி சொல்வார்கள். ஆனால் அது அப்படி இருக்காது. இதனால் அந்த பாவம் அவர்களை சேரும். அதனால்தான் கர்த்தர் இந்த தசம பாகம் செலுத்துகிற ஒரு காரியத்தை கொடுத்தார். இப்படி அவர்கள் அந்த பாவத்தினால் அவர்கள் சம்பாதிக்கிற பணத்தில் இருக்கிற பாவமானது ஒரு 10% அங்கே வெளியே சென்று விடுகிறது. நீதியின் பாதையில் நடந்து கொண்டு இருக்கும் போதும் சில குறைவுகள், சிறு சிறு குறைவுகள் இருக்கும்போது அந்த 10% காணிக்கையை நாம் கர்த்தருக்கு செலுத்தி விடும்போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நமக்கு இருக்கிற அந்த 90% பணம் நமக்கு லாபமாக அமைகிறது. அது நல்ல செலவாக, நமக்கு நன்மை பயக்கிற செலவாக இருக்கும். அதனால் நமக்கு தீமை ஏற்படாது. பலவித பிரச்சனைகள் வராது. நாம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். அதனால் கர்த்தர் நம்மை காப்பாற்றும்படியாக தான் இப்படிப்பட்ட நியமங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். தசம பாகம் செலுத்துகிறவர்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய புத்திசாலிகள் என்றே சொல்ல வேண்டும். தசம பாகம் செலுத்துவது, கர்த்தருக்கு முதல் பலன் காணிக்கை கொடுப்பது, இதெல்லாம் கர்த்தருக்கு மகிமையை ஏற்படுத்துவது, கர்த்தரை கனப்படுத்துவது. கர்த்தருக்கு முதற் பலன் காணிக்கையை நாம் கொடுக்கும் போது கர்த்தரை கனப்படுத்துகிறோம். நம்முடைய தசம பாகத்தை கொடுக்கும் போது கர்த்தரை கனப்படுத்துகிறோம். கர்த்தரை நாம் கனப்படுத்தும் போது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் இந்த காணிக்கைகளையும் இந்த முதற் பலன்களையும் கொடுக்காமல் இருக்கும்போது நாம் கர்த்தரை மதிக்கவில்லை என்று பொருளாகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போவோம். தசமமாகமும் முதற் பலன் காணிக்கையும் கொடுக்கிறவர்கள் யாரும் பண ஆசீர்வாதத்தினால் குறைவுபடுவதே இல்லை. நிச்சயமாக குறைவுபட மாட்டார்கள். கண்டிப்பாக அது வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளையாக இருக்கிறது. அதனால் முதற் பலன் காணிக்கையையும் கர்த்தருக்கு தசம பாகத்தையும் சரியாக நாம் செலுத்தினால் பண ஆசீர்வாதத்தை குறித்து நாம் நினைத்தும் பார்க்கவே தேவையில்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் அதே சமயத்தில் நான் தசம பாகம் செலுத்தி விடுகிறேன் என்பதற்காக மனதார தெரிந்தே மீண்டும் மீண்டும் பொய் சொல்வதோ, வேலை ஸ்தலங்களில் ஏமாற்றுவதோ செய்யக்கூடாது. அது கர்த்தரை கோபமூட்டுகிற செயலாய் இருக்கும். மறைவான பாவங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும் என்று தாவீது ராஜா சொல்வது போல நாம் அறியாமல் நம்முடைய மறைவான குற்றங்களுக்காக தான் இந்த தசம பாகம் செலுத்துகிறோம். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தவறாக புரிந்து கொண்டு செயல்பட்டு விடக் கூடாது. இந்த 10% கொழுப்பானது, மிருகங்களின் கொழுப்பு, கர்த்தருக்கு தகன பலியாக நாம் செலுத்தும் போது, சமாதான பலியில் மிருகங்களை பலி கொடுக்கும் போது அதில் 10% கொழுப்பை நாம் தகன பலியாக செலுத்துகிறோம். அதே போல இந்த காலத்தில் நம்முடைய வருமானத்தில் பொருளாலும் பணத்தாலும் எதுவாக இருந்தாலும் அதில் 10% நாம் கர்த்தருக்கு கொடுக்கும் போது நாம் அறியாமையினால் செய்கிற பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும். பணம் சம்பாதிப்பதற்காக நம் அறியாமையினாலும் நம்முடைய இயலாமையினாலும் சில நேரங்களில் பாவம் செய்து விடுகிறோம். நாம் மனம் அறியாமல் செய்கிற பாவங்களுக்கு கர்த்தர் நல்லவர், அன்பானவர், மிகுந்த இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் நீதியுள்ளவர். நீதியின் சூரியன். யார் தவறு செய்தாலும் அவர்களை விட்டுவிட மாட்டார். அறியாமலே செய்து விட்டோம். அவரிடம் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும் போது, அப்பா எனக்கு தெரியாது, நான் இந்த தவறை செய்து விட்டேன், என்னை மன்னிங்கள் என்று காலில் கண்டிப்பாக நம்மை மன்னிப்பார். ஆனால் அதே சமயத்தில் தெரிந்தே பாவம் செய்து கொண்டிருந்தால் நியாய தீர்ப்பு உடனே வரும். கர்த்தர் நீதியுள்ளவர். அவர் பட்சிக்கிற அக்னியை போல வருவார். அதனால் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் மனம் திரும்புவோம். எப்பொழுதும் நீதியின் பாதையை கற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம். அதுவே நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்.
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நீதியின் பாதையில் நடப்பதே சிறந்ததாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.